Chapter 7 The Sorting Hat. அந்த பெரிய ஓக் டோர் 2 பக்கமும் ஓப்பன் ஆச்சு. அந்த டோருக்கு நடுவில் நல்ல உயரமாக நல்ல கருமையான கூந்தல் வச்சுட்டு எமரால்டு க்ரீன் கலரில் ரோப்ஸ் போட்டுட்டு ஒரு சூனியக்காரி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபேஸே பார்க்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஹாரியோட ஃபர்ஸ்ட் தாட்டே இவங்கக்கிட்ட எதுவும் வச்சுக்கக்கூடாதுன்னு தான். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இவங்க தான் ப்ரொஃபஸர் மெகானகல் அப்படின்னு ஹேக்ரிட் சொன்னார். தேங்க்யூ ஹேக்ரிட், இவங்களை இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிவிட்டு டோரை நல்லா திறந்தாங்க. அங்கே இருந்த என்ட்ரன்ஸ் ஹாலே அவ்வளோ பெருசாக இருந்தது. டர்ஸ்லீஸோட அந்த ஹோல் வீட்டையே அங்கே வந்து வச்சிடலாம், அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. எல்லா பக்கமும் சுவர்களில் தீப்பந்தம் ஏந்தி பொருத்தி வச்சுருந்தாங்க. நல்லா பார்க்குறதுக்கு கிரிங்காட்ஸ் மாதிரியே இருந்தது. சீலிங்லாம் வந்து அவ்வளோ உயரமாக இருந்தது, ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் ஹாலில் ஒரு மிகப்பெரிய மார்பிளில் செஞ்ச ஸ்டெப்ஸ் இருந்தது, ஃபஸ்ட் ஃப்ளோரை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரொஃபஸர் மெகானகலை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த படிக்கட்டில் ஏறி போயிட்டு இருந்தாங்க. ரைட் சைடில் வந்து ஒரு டோர் இருந்தது. அதுக்குள்ளே இருந்து நூற்றுக்கணக்கான வாய்ஸ் வர்றதை வந்து ஹாரி கேட்டான். விச் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஆல்ரெடி அந்த ரூம்குள்ளே தான், அந்த ஹால்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் வந்து ப்ரொஃபஸர் மெகானகல் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு எம்டி சேம்பருக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. எல்லா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா நெருக்கமாக நின்று ரொம்ப நர்வஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. வெல்கம் டு ஹாக்வர்ட்ஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொன்னாங்க. ஃபஸ்ட் டேர்முக்கான பேங்க்வெட், அதாவது ஃபீஸ்ட், லைக் விருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே உங்களோட ஹவுசஸ்க்கு பிரிக்கப்படுவீங்க. இந்த சார்ட்டிங் செரிமனி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் எந்த ஹவுஸ்க்கு போகிறீங்களோ அந்த ஹவுஸ் தான் நீங்கள் ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற வரைக்கும் உங்கள் ஃபேமிலி மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹவுஸ் கூட தான் எல்லா கிளாஸஸுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஹவுஸ் கூட தான் வந்து நீங்கள் டார்மெட்ரி ரூமை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஹவுஸ் கூட தான், உங்கள் ஹவுஸோட காமன் ரூமில் தான் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரீ டைமை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. மொத்தம் 4 ஹவுசஸ் இருக்குது: கிரிஃபிண்டோர், ஹஃபில்பஃப், ராவன்க்ளா அண்ட் ஸ்லிதரின். இந்த 4 ஹவுஸுக்குமே தனி சிறந்த மிக பெருமையான ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த எல்லா ஹவுஸும் இது வரைக்கும் மிக சிறந்த விச்சஸையும் விசார்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற வரைக்கும் உங்களோட நன்னடத்தையும் உங்களோட வெற்றிகளும் உங்களோட ஹவுஸுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஏதாவது சேட்டை பண்ணிங்கன்னா, ஏதாவது ரூல் பிரேக் பண்ணிங்கன்னா உங்கள் ஹவுஸ்லேருந்து பாயிண்ட்ஸ் பறிக்கப்படும். அட் த எண்ட் ஆஃப் த இயர் எந்த ஹவுஸுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த ஹவுஸ்க்கு கப் கொடுப்பாங்க. ஐ ஹோப் நீங்கள் போகிற ஹவுஸஸ்க்கு உங்களால் நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு. சார்ட்டிங் செரிமனி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்குள்ளே நீங்கள் உங்களை ரெடியாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே ப்ரொஃபஸர் மெகானகல் நெவிலோட க்ளோக்கை பார்ப்பாங்க. அவன் காதுகிட்ட ஃபுல்லாவது சுருண்டு சுருண்டு இருக்கும். அப்படியே ரானோட மூக்கை பார்ப்பாங்க. அவன் மூக்கு ஃபுல்லாக இன்னும் அந்த தூசி ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஹாரி நர்வஸாக அவனோட ஹேரை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஓகே, நான் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ரெடி ஆனோடனே வந்துடுறேன், அது வரைக்கும் இங்கே எல்லோரும் குவாய்ட்டாக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மெகானகல் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹாரி அப்படியே பெருமூச்சு விடுவான். ஆமாம், எப்படி நம்மளை ஹவுசஸ்க்கு பிரிப்பாங்க அப்படின்னு ஹாரி ரான்கிட்ட கொஷின் கேட்பான். ஐ திங்க் ஏதோ டெஸ்ட் வைப்பாங்கன்னு, ஆனால் ரொம்ப வலிக்கும்னு ஃப்ரெட் சொன்னான். கண்டிப்பாக அவன் என்னை வம்பிழுக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லுவான். ஹாரிக்கு ஃபுல்லாக அவனோட ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டெஸ்ட்டா? ஹோல் ஸ்கூல் முன்னாடியுமா? எனக்கு இது வரைக்கும் மேஜிக்கே தெரியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹாரி கேட்பான். இதெல்லாம் ஹாரி சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சுற்றி எல்லாத்தையும் பார்ப்பான். எல்லாருமே அவனுக்கு ஈக்குவலாக ரொம்ப பயந்து போய் ரொம்ப நர்வஸாக நின்றுட்டுருப்பாங்க. ஆனால் ஹெர்மாயினி கிரேஞ்சர் மட்டும் விடாமல் பேசிகிட்டே இருக்கும். அதுக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரத்தையும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும், சொல்லிகிட்டே இருக்கும். ஹாரி அதை பார்த்து பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த பக்கம் திரும்பிடுவான். ஹாரி இது வரைக்கும் இந்த அளவுக்கு நர்வஸாக இருந்ததே இல்லை. ஒரு தடவை அவங்களோட டீச்சரோட விக்கை அவன் ப்ளூ கலரில் மாற்றிடுவான். அவன் அந்த மாதிரி எப்படி மாற்றுவான்னு அவனுக்கே தெரியாது. அதை வந்து அவங்க டீச்சர் வந்து ரிப்போர்ட்டில் எழுதி கொடுப்பாங்க. அதை வந்து டர்ஸ்லீஸ் கிட்ட காமிக்கும் போது கூட அவன் இவ்வளோ பயப்படலை. அந்த ஆப்போசிட்டில் இருந்த டோரை அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருந்தான். எப்போ வேணால் இப்போ திரும்ப உள்ளுக்குள்ளே வந்து ப்ரொஃபஸர் மெகானகல் இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தான். கரெக்டாக அந்த மாதிரி அவன் பயந்துட்டு நிற்கும்போது எல்லாரும், அங்கே இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமாக அலர்டி அடித்து கத்துன்னு கத்துனாங்க. ஹாரி திரும்பி பார்த்துட்டு அரண்டு போய் நிற்பான். சுற்றி இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை மாதிரியே ரொம்ப அரண்டு போய் நிற்பாங்க. என்னடான்னு பார்த்தா 20க்கும் மேலே பேய்ங்க இருக்குல்ல, கோஸ்ட்டு, அதுங்க பின்னாடி வால்லேருந்து எமர்ஜ் ஆகி வந்துட்டுருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லா பேர்ல் ஒயிட் கலரில் ஃபுல்லாக அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஆனால் அதுங்க யாருமே இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்டுக்காதுங்க. அதுங்களுக்குள்ளேயே அதுங்கெல்லாம் பேசிகிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பேய் கத்தி சொல்லிகிட்ருக்கோம், மறப்போம் மன்னிப்போம், ஐ திங்க் நம்ம அவனுக்கு திரும்ப ஒரு சான்ஸ் மட்டும் கொடுப்போம் அந்த மாதிரி சொல்லும்.
மை டியர் ஃப்ரியர், இது வரைக்கும் நம்ம பீவ்ஸுக்கு எத்தனை தடவை சான்ஸ் கொடுக்க, அவன் நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு இன்னொன்று ஒரு பேய் சொல்லும். அதில் ஒரு பேய் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துரும். யாருமே எதுவும் பேச மாட்டாங்க, அப்படியே அமைதியாகவே நிற்குங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு அந்த ஃப்ரையர் பேய் வந்து நல்லா சிரிச்சுட்டே அந்த பசங்களை பார்த்து கேட்கும். இனிமே தான் அவங்கள ஹவுஸ் பிரிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்கும். ஆமான்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தலையாட்டுங்க. ஓகே ஹஃபில் பஃப்பில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன், என்னோட பழைய ஹவுஸ் ஹஃபில் பஃப் தான் தெரியுமா அப்படின்னு அந்த ஃப்ரையர் பேய் சொல்லும். எல்லோரும் வாங்க சார்ட்டிங் செரிமனி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் உள்ளுக்குள்ளே வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. ஒன் பை ஒன்னாக அந்த கோஸ்ட் எல்லாமே இந்த ஆப்போசிட் வாலில் ஃப்ளோட் ஆகி அதுங்க பட்டுக்க போயிட்டுருக்குங்க. எல்லோரும் வாங்க, லைனில் நில்லுங்க, வாங்க என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் பசங்களை வந்து அந்த சேம்பர்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஹாலை க்ராஸ் பண்ணி போவாங்க. அங்கே ஒரு டபுள் டோர் இருக்கும், அது வழியாக உள்ளுக்குள்ளே போவாங்க. அதுதான் கிரேட் ஹால். ஹாரி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஹால் இருக்குன்றதை அவன் இமேஜின் கூட பண்ணியிருக்க மாட்டான். அந்த ஹாலில் 1000க்கும் மேலே வந்து கேண்டில்ஸ் வந்து மிட் ஏரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தது. ஒரு 4 மிகப்பெரிய நீளமான டேபிள் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து மித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த எல்லா டேபிள்லேயும் வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த டேபிள் ஃபுல்லாக அவ்வளோ கோல்டுலேயே பிளேட்ஸும் காப்லெட்ஸும் இருந்தது. அந்த ஹாலோட எண்டு டாப்பில் இன்னொன்று ஒரு நீளமான ஒரு டேபிள் இருந்தது. அங்கே தான் டீச்சர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை அந்த வேலை கூட்டிகிட்டு போய் சென்டரில் நிற்க வச்சாங்க. விச் மீன்ஸ் அங்கே சுற்றி இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி, அப்புறம் வந்து டீச்சர்ஸும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே சுற்றி இருந்த பேய்களும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை தான் பார்த்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹாரி வந்து நிமிர்ந்து சீலிங்கை பார்த்துட்ருப்பான். அங்கே பார்த்தா நல்லா வெல்வெட் பிளாக் கலரில் ஃபுல்லாக ஸ்டார்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீலிங். பின்னாடி ஹெர்மாயினி குசுன்னு பேசுகிறத கேட்பான். வெளியில் இருக்க வானம் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே உள்ளுக்குள்ளேயும் இவங்க சீலிங்க்கு மதுரம் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதை நான் ஹாக்வர்ட்ஸ் புக்கில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லும். ஹாரினால் உண்மையாகவே இங்கே சீலிங் இருக்குன்றதே நம்ப முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து நேராக அந்த கிரேட் ஹால் வந்து அப்படியே ஹெவனுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி அவனுக்கு இருந்தது. அந்தளவுக்கு அது பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. ஹாரி திரும்பவும் கீழே குனிவான். அங்கே வந்து ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் சைலண்ட்டாக ஒரு 4 கால் இருக்க ஸ்டூலை எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் முன்னாடி சென்டரில் வைப்பாங்க. அந்த ஸ்டூல் மேலே ஒரு தொப்பி மாதிரி இருக்கும், இந்த மந்திரவாதிகள்லாம் போடுவாங்களோ ஒரு மாதிரி கூர்மையாக இருக்கிற தொப்பி, அதை வந்து வைப்பாங்க. அந்த தொப்பி பார்க்குறதுக்கே அங்கங்கே கிழிஞ்சு அதை திரும்ப தச்சு வச்சுருப்பாங்களோ ஒட்டு போட்டு, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப எல்லா இடத்துலையும் விண்டு இருந்தது. பார்க்கவே எக்ஸ்ட்ரீமாக அவ்வளோ டர்ட்டியாக தூசியாக இருந்தது. அண்ட் பெட்டூனியாவா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த தொப்பியை அவங்க வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அது மோசமாக இருந்தது. மேபி அதுக்குள்ளேருந்து ரேபிட் எதுவும் வரப்போதா அப்படின்னு ஹாரி வந்து ஒயில்டாக யோசிச்சுட்டு இருந்தான். சுற்றி ஹாலில் இருக்க எல்லாரையும் பார்த்தான். எல்லாருமே அந்த தொப்பியவே பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தது அந்த ஹாலே. அந்த தொப்பி வந்து அந்த தொப்பியோட நடுவில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருந்தது. அது திடீர்னு ஓப்பன் ஆகி வாய் மாதிரி, அது ஆக்சுவலி அந்த தொப்பியோட வாய் ஓப்பன் ஆகி பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாட்டோட மீனிங் எப்படி இருந்ததுன்னா, லைக் நீங்கள் வந்து நான் அழகா இல்லைன்னு நினைக்கலாம், ஆனால் நீங்கள் பார்க்குறத வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. என்னை விட புத்திசாலியான தொப்பியை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்னவே சாப்பிட்ருவேன். உங்களோட தொப்பியை நீங்கள் உங்ககிட்டே வச்சுருக்கோங்க. ஏன்னா இந்த ஹாக்வர்ட்ஸ்லேயே நான் தான் வந்து ரொம்ப புத்திசாலியான சார்ட்டிங் ஹேட் அந்த மாதிரி சொல்லும். அப்புறம் வந்து உங்களுக்கு தொப்பி போட போகிறவனும் நான் தான். உங்கள் தலைக்குள்ளே என்ன ஓடுனாலும், உங்கள் தலைக்குள்ளே நீங்கள் என்ன ஒழிச்சு வச்சுருந்தாலும் என்னால் அதை பார்க்க முடியும், நான் கண்டுபிடிச்சிருவேன். இங்கே இருக்க பல பேர் கிரிஃபண்டோர் ஹவுஸில் சேர்கிறதுக்கு தகுதியானவங்களாக இருப்பீங்க. ஏன்னா கிரிஃபண்டோர் ஹவுஸில் சேரணுன்னா அவங்க வந்து ரொம்ப தைரியமானவங்களாகவும் மன ரீதியாக தைரியமானவங்களாகவும் ரொம்ப எப்படி சொல்கிறது திறமையானவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கிரிஃபண்டோரில் போய் சேர முடியும். இந்த மாதிரி குணங்கள் தான் கிரிஃபண்டோரை தனி சிறப்பாக வைக்குது. இங்கே இருக்க பல பேர் ஹஃபில் பஃப்பில் சேர்கிறதுக்கு தகுதியானவங்களாக இருப்பீங்க. ஏன்னா ஹஃபில் பஃப்பில் சேரணுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து நேர்மையாக இருக்கணும், லாயலாக இருக்கணும், ரொம்ப வந்து ட்ரூவாக இருப்பீங்க. நீங்கள் வெளியிலேருந்து என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் வந்து அசரவே மாட்டீங்க. இதெல்லாம் தான் ஹஃபில் பஃப்பை வந்து ரொம்ப தனி சிறப்பாக வச்சுருக்கு. இங்கே இருக்க நிறைய பேர் ரேவன்க்ளா ஹவுஸ்க்கு போகிறதுக்கு வந்து தகுதியாக இருப்பீங்க. ரேவன்க்ளா ஹவுஸ்க்கு போய் சேரணுன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப தைரியமாக
புது விஷயத்த பயங்கரமாக லேர்ன் பண்ணணுன்ட்டு இருக்கிறவங்க தான் ராவன்க்ளா ஹவுஸ்க்கு போய் சேர முடியும். ஆர் இங்கே இருக்க நிறையா பேர் வந்து ஸ்லிதரின் ஹவுஸ்க்கு போய் சேர்கிறதுக்கு தகுதியாக இருப்பீங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையான நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த கன்னிங் ஃபெல்லோஸ் விச் மீன்ஸ் அந்த வஞ்சகம் பிடிச்சவங்க வந்து என்ன பண்ணியாவது அவங்களோடதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் ஸ்லிதரின் ஹவுஸில் இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, என்னை தலையில் வச்சுக்கோங்க, உங்களை வந்து சரியான இடத்துல போய் நான் சேர்ப்பேன், யூ வில் பி இன் சேஃப் ஹேண்ட்ஸ், ஸோ எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தொப்பி ரொம்ப நேரமாக இது எல்லாத்தையுமே பாட்டாக படிக்கும். அது ஸ்டாப் பண்ணோடனே அந்த ஹோல் ஹாலில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக கிளாப் தட்டுவாங்க. அந்த ஹேட் 4 டேபிளில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு தலை வணங்கிட்டு லைக் பவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அமைதியாயிரும். ஸோ நம்ம வெறும் தொப்பியை மட்டும்தான் தலையில் வைக்க போடுவோமா? இந்த ஃப்ரெட்டை நான் கொல்ல போகிறேன், அவன் என்கிட்ட பெரிய பூதத்து கூடலாம் சண்டை போடணும், ரெசில் பண்ணணும், அந்த மாதிரிலாம் அவன் என்னை சொல்லி பயமுறுத்திட்டு இருந்தான் அப்படின்னு ரான் புலம்பிகிட்டு இருப்பான். ஹாரி ஒரு மாதிரி நர்வஸாக ஸ்மைல் பண்ணுவான். அவனுக்கு வந்து இந்த மந்த்ரன் டெஸ்ட் வைக்கிறதுக்கு வந்து இந்த தொப்பியை தலையில் வைக்கிறது எவ்வளோ பெட்டர் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் எல்லாரும் முன்னாடியும் இப்படி நடக்கிறது வந்து ஹாரிக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருந்தது. ப்ரொஃபஸர் மெகானிக்கல் அப்போ முன்னாடி வந்து நின்னாங்க. ஒரு ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட் லைக் ரோல் ஆஃப் பேப்பர் நீளமாக இருந்தது, அதை ஓப்பன் பண்ணாங்க. நான் ஒவ்வொரு பேராக உங்கள் பேரை கூப்பிடுவேன், நீங்கள் இங்கே வந்து இந்த ஸ்டூல் மேலே உட்காந்து இந்த தொப்பி எடுத்து உங்கள் தலையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஹேனா அபோட் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நல்லா அந்த பொண்ணு ஃபேஸ் வந்து நல்லா பிங்க் கலரில் இருந்தது, பிளண்ட் கேர்ள் லைக் பொன்னிறமாக இருக்கும் இல்லையா, முடி ரெட்டை குடும்பி போட்டுட்டு அந்த கூட்டத்துலேருந்து ஒரு மாதிரி நர்வஸாக வந்து அந்த ஸ்டூல் மேலே உட்காந்து தொப்பி எடுத்து தலையில் வச்சுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்ட்டாக இருந்தது. அந்த தொப்பி வந்து ஹஃபில் பஃப் அப்படின்னு கத்துச்சு. ரைட் சைட் டேபிளில் இருந்த எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அதுதான் ஹஃபில் பஃப் டேபிள். அந்த பொண்ணு ஓடி போய் அந்த ஹஃபில் பஃப் டேபிளில் உட்காந்துக்குச்சு. ஹாரி நிமிர்ந்து அந்த ஃப்ரையர் கோஸ்ட் இருக்குல்ல அதை பார்த்தான். அந்த ஃப்ரையர் கோஸ்ட் வந்து அந்த பொண்ணை நல்லா வெல்கம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. திரும்பவும் வந்து ப்ரொஃபஸர் மெகானிக்கல் சூசன் போன்ஸ் அப்படின்னு கத்துனாங்க. அந்த பொண்ணும் வந்து உட்காந்துச்சு. ஹஃபில் பஃப்னு திரும்பவும் அந்த தொப்பி கத்துச்சு. அந்த பொண்ணும் போய் ஹேனா பக்கத்தில் போய் உட்காந்துக்குச்சு. திரும்ப வந்து ப்ரொஃபஸர் மெகானிக்கல் டெரி பூட் அப்படின்னு கத்துனாங்க. அந்த பையனும் வந்தான். ராவன்க்ளா அப்படின்னு அந்த தொப்பி கத்துச்சு. அந்த லெஃப்ட் சைட்லேருந்து 2ஆவதாக ஒரு டேபிள் இருந்தது. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எந்திரிச்சு நின்று நல்லா கைத்தட்டி அந்த டெரின்ற பையனை கை கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. மேண்டி ப்ராக்கல்ஹர்ஸ்ட்ன்ற பொண்ணும் ராவன்க்ளா போச்சு. அப்புறம் லாவெண்டர் ப்ரௌனுன்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டாக கிரிஃபண்டோர் ஹவுஸுக்கு வந்து போச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டாக இருந்த டேபிளில் வந்து நல்ல சத்தம், ஏன்னா அதுதான் கிரிஃபண்டோர் ஹவுஸ் டேபிள். ஹாரி திரும்பி பார்த்தான். ரானோட ட்வின் பிரதர்ஸ் வந்து நல்லா கத்தி சீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மிலிசன்ட் புல்ஸ்ட்ரோடுன்ற பொண்ணு வந்து ஸ்லிதரின் போச்சு. அப்போ தான் ஹாரிக்கு வந்து ஒன்று ஞாபகம் வந்தது. ஐயோ நம்மளும் ஸ்லிதரின் ஹவுஸுக்கு போயிடுவோமோ அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் அவன் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்லிதரின் ஹவுஸை பற்றி அவன் தப்பான விஷயம் மட்டும்தான் அவன் கேள்விப்பட்டிருக்கான். அதனால் அவனுக்கு அந்த ஹவுஸ்க்கு போகவே பிடிக்கல. ஸோ இப்போ வந்து அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஹாரிக்கு இப்போ ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா அவன் பழைய ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான் இல்லையா, அப்போ கூட அவனை தான் எல்லோரும் லாஸ்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் வீக்காக இருக்கான்றனால கிடையாது, டட்லிக்கு ஹாரியை பிடிக்காதுன்றனால மித்த யாருமே ஹாரியை எதுலேயுமே சூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக அவன் பெண்டிங் இருக்கிறனால வேறு யாராவது அவனை சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்டின், ஃப்ளெட்ச்லி, ஃபின்ச் இவங்க எல்லாரையுமே அந்த ஹேட் வந்து ஹஃபில் பஃப்க்கு அனுப்பிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாரி வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணான். என்னென்னா ஒரு சில பேரை அவங்கவுங்க ஹவுஸில் போடுறதுக்கு அந்த தொப்பி ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரிக்கு முன்னாடி ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான், சீமஸ் ஃபினிகன் அந்த பையன் பேர். அவனும் ஒரு பிளண்ட் லைக் அந்த பொன்னிறமாக இருக்கும் இல்லையா முடி, அந்த மாதிரி ஒரு பையன். அவனை வந்து ரொம்ப நேரம் கழித்து தான் அந்த தொப்பி வந்து கிரிஃபண்டோர் அப்படின்னு கத்துச்சு. ப்ரொஃபஸர் மெகானிக்கல் அடுத்து ஹெர்மாயினி கிரேஞ்சரை கூப்பிட்டாங்க. அந்த பொண்ணு போய் வேகமாக போய் அவ்வளோ ஈகராக போய் உட்காருன்னு விட்டா அந்த ஸ்டூலே கீழே தள்ளி விட்டுருக்கோம். அந்த மாதிரி ஈகராக போய் வேகமாக அந்த தொப்பி எடுத்து தலையில் வச்சுக்கிச்சு. கிரிஃபண்டோர் அப்படின்னு அந்த தொப்பி கத்துச்சு. ரான் அப்படியே எரிச்சலானா. நம்ம எல்லாரும் ரொம்ப நர்வஸாக இருக்கும் போது தான் எக்ஸ்ட்ரீமாக ஓவர் திங்க் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஹாரியும் அங்கே ரொம்ப பயந்துட்டே நின்றனால எக்ஸ்ட்ரீமாக ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். லைக் எப்படின்னா, இப்போ நம்ம அங்கே போய் உட்காந்து அந்த தொப்பி நம்மளை எந்த ஹவுஸ்லேயுமே போடலைன்னா என்ன பண்ணுறது, இல்லைன்னா நம்ம அங்கே போய் உட்காந்தோடனே அந்த தொப்பி எதையுமே சொல்லாமல் ரொம்ப நேரமாக ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்து ப்ரொஃபஸர் மெகானிக்கல் எரிச்சலாகி ஹாரி தலையிலேருந்து தொப்பி எடுத்து நீ பெட்டர் ட்ரெயின் ஏறி திரும்ப உங்கள் வீட்டுக்கே போயிடு அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அவன் யோசிச்சுட்டு இருந்தான்.
இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நெவில் லாங் பாட்டம் இருக்கான்னு அந்த தவளை தொலைச்சிட்டே இருந்தான்ல அந்த பையனோட பேரை வந்து ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் கூப்பிடுவாங்க. அந்த பையன் அந்த ஸ்டூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கீழே டொப்புன்னு விழுந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் உட்காந்து அந்த தொப்பி எடுத்து தலையில் வைப்பான். அந்த கேப் ரொம்ப நேரமாக அவனுக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் கிரிஃபண்டோர் அப்படின்னு கத்துச்சு. அவன் சந்தோஷத்தில் வேக வேகமாக அந்த தொப்பியை மாட்டிகிட்டே கிரிஃபண்டோர் டேபிளுக்கு ஓடிடுவான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து கொடுத்துட்டு போவான். எல்லாருமே அங்கே சிரிச்சிட்ருப்பாங்க. அப்புறம் மேல்ஃபாய் பேரை கூப்பிடுவாங்க. அவன் ரொம்ப அப்படியே கெத்தாக ரொம்ப கூலாக போய் அந்த ஸ்டூல் மேலே உட்காந்து அந்த தொப்பி எடுத்து அவன் தலையில் லைட்டாக தான் வைப்பான். ஸ்லிதரின் அப்படின்னு அந்த தொப்பி கத்திடும். மேல்ஃபாயோட ஆசை ஒரு வழியாக நிறைவேறிடுச்சு. அவன் வேகமாக போய் அந்த கிராப் அண்ட் கோயல் இருக்காங்களா அவங்களும் ஸ்லிதரினுக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ இவன் போய் அவங்க கூட ஜாலியாக உட்காந்துப்பான். இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் மீதம் இருப்பாங்க. மூன், நாட், பார்க்கின்சன், பேர் ஆஃப் பாட்டில் ட்வின்கிள்ஸ், பர்க், சாலி அண்ட் ஆனி, அப்புறம் லாஸ்ட்டாக ஹாரி பாட்டர்னு கூப்பிடுவாங்க. ஹாரி பயந்துட்டு மேலே ஏறி அந்த ஸ்டூலில் போய் உட்காருவான். அந்த ஹாலில் இருந்த எல்லாரும் ஈகராக கத்தி குசு குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டர்னா சொன்னாங்க, த ஹாரி பாட்டரா அப்படி இப்படின்னு கத்துவாங்க. ஹாரி அந்த தொப்பி அவன் தலையில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்த விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கிற எல்லாருமே நிமிந்து பார்த்துட்ருப்பாங்க. ஹாரியை கரெக்டாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிமிந்து பார்த்துட்ருப்பாங்க. தொப்பியை வச்சோடனே அவன் கண்ணெல்லாம் மறைஞ்சிரும். தொப்பிக்குள்ளேருந்து அமைதியாக சத்தம் வரும். என்னென்னா, தொப்பியை மாட்டினோடனே அந்த தொப்பி மாட்டியிருக்காங்களே அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தொப்பி பேசுகிறது கேட்கும். கஷ்டமாக இருக்கே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே. உங்ககிட்ட நிறைய தைரியம் இருக்கிறத நான் பார்க்குறேன். எந்த தீய எண்ணமும் இல்லை. அதுபோல் நிறையா டேலண்ட்டும் இருக்குது. அந்த டேலண்ட்டை எல்லாருக்கிட்டேயும் ப்ரூவ் பண்ணணும்னு நிறையா தாகமும் உங்கள்கிட்ட இருக்குது. இது ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களை நான் எங்கே போட அப்படின்னு அந்த தொப்பி வந்து அப்படியே அவனுக்குள்ளேயே பேசும். ஹாரி வேகமாக ஸ்டூலுக்கு 2 பக்கமும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, ஸ்லிதரின் வேணாம், ப்ளீஸ் ஸ்லிதரின் வேணாம் அப்படின்னு சொல்லுவான். ஸ்லிதரின் வேணாமா அப்படின்னு அமைதியாக அந்த தொப்பி பேசும். அந்த ஹவுஸ்க்கு போனீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்த சாதிப்பீங்க. உங்களுக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது. ஸ்லிதரின் ஹவுஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்கிறனால உங்களை நான் கிரிஃபண்டோரில் போடுறேன் அப்படின்னு கிரிஃபண்டோர்னு கத்தும். ஹாரிக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அந்த தொப்பியை கழட்டி அந்த ஸ்டூலில் வச்சுட்டு கிரிஃபண்டோர் ஹவுஸை நோக்கி நடந்து போவான். அவனுக்கு வந்து அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அங்கே கிரிஃபண்டோர் ஹவுஸ்லேருந்து எல்லோரும் கத்துறது கூட அவன் காதில் விழுகாது. ஏன்னா நல்ல வேளைக்கு நம்மளை ஸ்லிதரின் ஹவுஸில் போடலை, அதையே அவன் யோசிச்சுட்டு போயிட்டுருப்பான். எல்லாரும் கிரிஃபண்டோர் டேபிளில் இருக்க எல்லாருமே ஹாரிக்கு எந்திரிச்சு நின்று சேர் பண்ணுவாங்க. பெர்சி ப்ரீஃபெக்ட் இருக்கான்ல, அவன் வந்து ஹாரி கையை குலுக்குன்னு குலுக்கிட்டு இருப்பான். வீஸ்லி ட்வின்ஸ் இருக்காங்களே, அவங்க எந்திரிச்சு நல்லா கற்றுன்னு கத்திட்டு இருப்பாங்க. பாட்டர் எங்கள் ஹவுஸ் வந்துட்டான், பாட்டர் எங்கள் ஹவுஸ் வந்துட்டான். அந்த மாதிரி ஹாரி போய் அந்த டேபிளில் ஒரு பேய்க்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பான். அந்த முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்களே பேய்கள், அதில் ஒன்று அங்கே உட்காந்துருக்கும். அவருக்கு ஆப்போசிட்டில் ஹாரி உட்காந்துருப்பான். அவர் வந்து அந்த காலத்து உடை மாதிரி போட்டிருப்பார். அவர் போட்டுட்டு ஹாரியோட கையை வந்து பாசமாக தட்டி கொடுப்பாரு. ஹாரிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி பயப்படுற ஃபீல் மாதிரி அவனுக்கு இருக்கும். ஐஸ் பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். அங்கே உட்காந்தக்கப்புறம் தான் அந்த டீச்சர்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க இல்லையா, அந்த டேபிளை வந்து அவன் ப்ராப்பராக பார்ப்பான். அங்கே ஹேக்ரிட் அந்த டேபிளோட லாஸ்ட்டில் உட்காந்துட்ருப்பாரு. ஹாரி அவரை பார்த்துட்ருப்பான். ஹேக்ரிடும் அவரை ஹாரியை பார்த்துட்ருப்பாரு. ஹாரி அவனை பார்த்து தம்ஸ்அப் கொடுப்பான். ஹேக்ரிட் நல்லா அவனை பார்த்து சிரிப்பார். அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் த டேபிளில் பெரிய கோல்டு சேரில் ஆல்பஸ் டம்பிள்டோர் உட்காந்துருப்பாரு. ஹாரி அவரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அவன் ஆல்ரெடி ட்ரெயினில் வந்து அந்த சாக்லேட் ஃப்ராக் கார்டில் வந்து அவரை பார்த்துருப்பான். அங்கே இருக்கிறதுலே அந்த ஹோல் ஹால்லையே டம்பிள்டோரோட சில்வர் முடி மட்டும்தான் அந்த பேய்களோட பிரைட்டாக ஷைன் ஆகிட்டு இருந்தது. ஹாரி அங்கே ப்ரொஃபஸர் குவிரில் உட்காந்துட்டு இருந்ததையும் பார்ப்பான். லீக்கி கால்ட்ரனில் நர்வஸாக ஒருத்தவர் வந்து பேசினார் இல்லையா, அவர் இங்கேயும் ரொம்ப நர்வஸாக தான் உட்காந்துருந்தார். பர்பிள் கலரில் டர்பன் கட்டியிருந்தார் அவர் தலையில். அதுக்கப்புறம் இப்போ 3 பேர் தான் ரிமைனிங் இருக்காங்க ஷார்ட் ஆகி போகிறதுக்கு. அதில் வந்து டர்பனும் லீசாவும் ராவன் கிளாக்கு ஷார்ட் ஆகி போயிடுவாங்க. ரான் மட்டும்தான் இப்போ கடைசியாக இருக்கான். ரானோட டேர்ன் வரும். ரானோட முகமே அப்படியே பச்சை கலரில் மாறி போயிருக்கும். ஹாரி வந்து அவன் டேபிளுக்கு கீழே ஃபிங்கரை க்ராஸ் பண்ணி வச்சுட்டு எப்படியாவது ரான் அவனோட ஹவுஸ்க்கே வந்துடணும் அப்படின்னு விஷ் பண்ணிகிட்ருப்பான். அடுத்த செகண்டே அங்கே தொப்பி வந்து கிரிஃபண்டோர் அப்படின்னு கத்திரும். ஹாரி அவ்வளோ சந்தோஷமாக எந்திரிச்சு நின்று ரெஸ்ட் ஆஃப் த கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிளாப் பண்ணுவான். அடுத்த செகண்டே ரான் அங்கேருந்து ஓடி வந்து ஹாரி பக்கத்தில் உட்காந்துக்குவான்.
வெல் டன், எக்ஸலண்ட் ட்ரான் அப்படின்னு பெர்சி வீஸ்லி வந்து சொல்லுவான். அங்கே சார்ட்டிங் செரிமோனி முடிஞ்சோடனே ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் வந்து அந்த பேப்பரை சுருட்டி அந்த தொப்பியையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஹாரி குனிஞ்சு அந்த கோல்டு பிளேட்டை பார்ப்பான், எம்டியாக இருக்கும் இல்லையா. அப்போ தான் அவனுக்கு ரியலைஸே ஆகும் அவன் எவ்வளோ பசியில் இருக்கான்னு. அவன் அங்கே ட்ரெயினில் வாங்கின பம்ப்கின் பேஸ்ட்ரீஸ் வேறு ரொம்ப ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும். ஆல்பஸ் டம்பிள்டோர் அங்கே எந்திரிச்சு நிற்பார். நல்லா கையை விரித்து வச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்பார். ஏதோ மித்த எந்த விஷயமே அவரை சந்தோஷமே படுத்தாதுன்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பார். வெல்கம், புது வருஷம் ஹாக்வர்ட்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆனால் பேங்க்வெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும். அதாவது பைத்தியம் பிடிச்சவங்க, பெருத்த கடல் உயிரினம், மிச்சம் மீதி போனது, அப்புறம் ட்வேக், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் உட்காந்துருவார். அங்கே இருக்க எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணி சேர் பண்ணுவாங்க. ஹாரிக்கு சிரிக்கிறதா சிரிக்காமல் இருக்கிறதானே தெரியாது. பெர்சியை கூப்பிட்டு அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு கேட்பான். பைத்தியம் முடிச்சிருச்சா? அவர் ஜீனியஸ் ஹாரி, இந்த உலகத்திலே அவர் தான் ரொம்ப திறமையான விசார்டு. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் அவருக்கு பைத்தியமும் ஆயிரும். பொட்டேட்டோஸ் வேணுமா ஹாரி அப்படின்னு சொல்லுவான். ஹாரியோட வாயே அப்படியே பொழந்து போய் இருக்கும். டேபிளில் எம்டியாக இருந்த பிளேட்டில் ஃபுல்லாக இப்போ டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ சாப்பிட்ற ஐட்டம் வந்து குமிஞ்சு போய் கிடக்கும். ஹாரி இது வரைக்கும் அவனுக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் ஒரே டேபிளில் இருந்து அவன் பார்த்ததே கிடையாது. பீஃப் ரோஸ்ட்டு, சிக்கன் ரோஸ்ட், போர்க் சாப்ஸ், லேம் சாப்ஸ், சாசேஜஸ், பேக்கன், ஸ்டீக், அப்புறம் பாயில்டு பொட்டேட்டோஸ், அப்புறம் ரோஸ்ட் பொட்டேட்டோஸ், சிப்ஸு, யார்க்ஷயர் புட்டிங், பீஸ், கேரட்ஸ், கிரேவி, கெச்சப், அப்புறம் நிறைய என்னென்னமோ ஸ்ட்ரேஞ்சாக மின்ட் ஹம்பக்ஸ்லாம் இருந்தது. ஹம்பக்ஸ்னால் என்னென்னா அது வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்வீட்ஸு. டஸ்லீஸ் வந்து இது நாள் வரைக்கும் ஹாரியை எக்ஸாக்டாக ரொம்ப பட்னி போட்டது இல்லைனாலும் அவனுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் அவங்க சாப்பிட விட்டதே இல்லை நிறையா. அவன் என்ன தான் நார்மலாக சாப்பிடணும்னு நினச்சாலும் டட்லி வந்து அவன்கிட்ட இருந்து அதை பிடுங்கிட்டு போயிடுவான். ஏன்னா தான் டட்லிக்கு வந்து அதனால் வயிற்று வலி வந்தாலுமே ஹாரியை சாப்பிட விடாமல் ஹாரிக்கிட்ட என்ன இருந்தாலும் பிடுங்கிட்டு போய் சாப்பிட்ருவான். அதனால் ஹாரி வந்து இப்போ அவன் பிளேட் ஃபுல்லாக அங்கே இருந்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சு சாப்பிட்டான். அந்த ஹம்பக்ஸை தவிர எல்லாமே அவ்வளோ டெலிஷியஸாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு ஹாரிக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருந்த கோஸ்ட் சோகமாக சொன்னார். ஹாரி வந்து அப்போது ஸ்டீக்கை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தான். உங்களால் சாப்பிட முடியாதா அப்படின்னு ஹாரி கேட்டான். நான் இது வரைக்கும் 500 வருஷமாக சாப்பிட்டதே இல்லை. நான் சாப்பிடணுன்னு அவசியமும் இல்லை அஃப்கோர்ஸ். ஆனால் நான் சாப்பிட்றத ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லைல்ல. என் பேர் தான் சர் நிக்கோலஸ் டி மிம்சி பார்பிங்டன், கிரிஃபண்டோர் டவரோட ரெசிடென்ட் கோஸ்ட். எனக்கு உங்களை தெரியும் அப்படின்னு ரான் சடனாக சொல்லுவான். எங்கள் அண்ணாங்க உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் தானே நியர்லி தலையில்லாத நிக் அப்படின்னு சொல்லுவான். என்னை நீங்கள் சார் நிக்கோலஸ் டி மிம்சின்னு கூப்பிட்றது தான் சார் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார். ஆனால் அங்கே சீமஸ் ஃபினிகன் இன்ட்ரப்ட் பண்ணி, நியர்லி தலையில்லாதவரா? எதுக்காக உங்களை நியர்லி தலையில்லாதவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சீமஸ் ஃபினிகன் கேட்பான். நிக்கோலஸ் வந்து எரிச்சல் ஆயிடுவாது. இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவரோட லெஃப்ட் காரை பிடிச்சி இழுப்பார். அவரோட தலை கழுத்தோட பாதியாக வெட்டி ஒரு மாதிரி தொங்கிட்டு இருக்கும். யாரோ அவர் தலையை வந்து வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் ப்ராப்பராக வந்து வெட்டாமல் விட்டுட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த பசங்க எல்லோரும் ஷாக் ஆகி உட்காந்துருந்தனால திரும்பவும் அவர் தலையை எடுத்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வச்சுருவார். ஸோ புது கிரிஃபண்டோர்ஸ், இந்த வருஷம் நீங்கள் எல்லோரும் நம்ம ஹவுஸ் சாம்பியன்ஷிப் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹவுஸ் ரொம்ப வருஷமாக இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லை. ஆனால் அந்த ஸ்லிதரின் வரிசையாக 6 இயர்ஸாக கப் வாங்கிட்டாங்க. அந்த பிளட்டி பேரனோட தொல்லை தாங்க முடியல. அவன் ஸ்லிதரினோட கோஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஹாரி திரும்பி ஸ்லிதரின் டேபிளை பார்த்தான். அந்த டேபிளில் ரொம்ப கொடூரமாக ஒரு பேய் உட்காந்துட்டு இருந்துச்சு. அவர் முகமே பார்க்க ரொம்ப ஹாரிபிளாக இருந்தது. கண்ணெல்லாம் அப்படியே பிளாங்காக இருந்தது. அவரோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பிளட்டு வந்து நல்லா சில்வர் கலரில் இருந்தது. அவர் வந்து மேல்ஃபாய் பக்கத்தில் உட்காந்துருந்தார். சீமஸ் திரும்பி அவரோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஏன் பிளட்டாக இருக்குன்னு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டான். இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை அப்படின்னு தலையில்லாத நிக்கோலஸ் வந்து ரொம்ப டெலிகேட்டாக சொல்லிடுவார். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் இருந்த ஃபுட் எல்லாமே மாயமாக மறைஞ்சு அந்த பிளேட்ஸ் எல்லாம் திரும்ப அவ்வளோ க்ளீனாக பளபளன்னு ஆயிரும். கொஞ்சம் செகண்ட்ஸில் டெசர்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். லைக் எல்லா ஃப்ளேவர்லேயுமே ஐஸ்கிரீம்ஸ் வந்திருக்கும். அப்புறம் ஆப்பிள் பைஸ், ட்ரிக்கிள் டார்ட்ஸ், சாக்லேட் எக்லர்ஸ், ஜாம் டோனட்ஸ், ட்ரைஃபிள், ஸ்ட்ராபெரிஸ், ஜெல்லி, ரைஸ் புடிங்னு எல்லா டெசர்ட்ஸுமே அந்த பிளேட்ஸில் ஃபுல்லாக நிரம்பி போயிருக்கும். ஹாரி வந்து அந்த ட்ரிக்கிள் டார்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்ருப்பான்.
அப்போ எல்லோரும் அவங்க ஃபேமிலி பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. சீமஸ் வந்து நான் ஹாஃப் அண்ட் ஹாஃப், எங்கள் அப்பா வந்து ஒரு மகள், ஆனால் எங்கள் அம்மா தான் மந்திரவாதி. எங்கள் அம்மா வந்து சொல்லவே இல்லை எங்கள் அப்பா கிட்ட, சொல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சோடனே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி அவன் சொல்லுவான். எல்லோரும் சிரிச்சிட்ருப்பாங்க. நீ நெவில் அப்படின்னு ரான் கேட்பான். என்னை எங்கள் பாட்டி தான் வளர்த்தாங்க, எங்கள் பாட்டி ஒரு மந்திரவாதி தான், ஆனால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நான் மகளுன்னு தான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா என்ன பண்ணாலும் எனக்கு இந்த மந்திர சக்தி இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஒரு நாள் கிரேட் அங்கிள் ஆல்ஜி என்னை எப்படியாவது என்னோடய மந்திர சக்தியை வெளியில் கொண்டு வரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணார். அதனால் அந்த பிளாக் பூல் பியர்லேருந்து என்னை கீழே தள்ளி விட்டுட்டாரு. அன்னைக்கே நாங்கள் மூழ்கி செத்துருப்பேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. என் 8வது வயசில் தான் ஒன்று நடந்துச்சு. திரும்பவும் கிரேட் அங்கிள் ஆல்ஜி டீ குடிக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போது மேலே இருந்த விண்டோ வழியாக என்னை தலைகீழ தொங்க விட்டார். அப்படியாவது என்னோட மந்திர சக்தி வெளியில் வருதான்னு பார்க்குறதுக்காக. அப்போது கிரேட் ஆண்டி ஈனிட் வந்து என்னமோ சாப்பிட கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. மறந்துட்டு என்னை அப்படியே கீழே விட்டாரு. அன்னைக்கு நான் பவுன்ஸ் ஆகி கார்டனில் போய் டொப்புன்னு விழுந்து ரோடுக்கு உருண்டு ஓடினேன். எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். என் பாட்டி சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீரே விட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த ஸ்கூல்லேருந்து எனக்கு லெட்டர் வந்தோடனே பார்க்கணுமா அவங்க முகத்தெல்லாம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னோட கிரேட் அங்கிள் ஆல்ஜி அவ்வளோ சந்தோஷப்பட்டு எனக்கு இந்த தவளையை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஹாரி இந்த பக்கம் திரும்பி பார்த்தான். பர்சி வீஸ்லியும் ஹெர்மாயினி கிரேஞ்சரும் அதுக்குள்ளே லெசன்ஸை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா லெசன்ஸும் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணாங்களாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்லி நான் இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸ் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். அதான் உருமாற்றம் ஆகிறது. அஃப்கோர்ஸ் அது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு அது மேலே தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட். உனக்கு சின்னதுலேருந்து தான் ஹெர்மாயினி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, லைக் மேட்சஸ், அப்புறம் நீடில்ஸ், அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு 2 பேரும் லெசன்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. ஹாரிக்கு டயர்டாகி தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. நிமிர்ந்து அந்த டீச்சர்ஸ் டேபிளை பார்த்தான். ஹேக்ரிட் அவரோட கோப்லெட்லேருந்து என்னத்தையும் எடுத்து குடிச்சிட்டு இருந்தார். ப்ரொஃபஸர் மெகானகல் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஸர் குரில் அவரோட அந்த வித்தியாசமான டர்பனை வச்சுட்டு பக்கத்தில் இருந்த டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவரோட அந்த டீச்சரோட முடி ஒரு மாதிரி எண்ணெய் வழிஞ்சு க்ரீஸியாக இருக்கும்ல, அந்த மாதிரி பிளாக் கலரில் ஹேர் இருந்தது. அவரோட மூக்கு வந்து ஒரு மாதிரி நெளிஞ்சிருந்தது. அவரோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ரத்தமே இல்லாமல் ஒரு மாதிரி வயசாகி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அப்போது சடனாக ப்ரொஃபஸர் குரில்லோட டர்பனை தாண்டி அந்த டீச்சர் ஹாரியோட கண்ணை பார்த்தாரு. அப்போது டக்குன்னு அவனோட நெத்தியில் இருந்த தழும்பு ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆவுச் அப்படின்னு கத்திட்டு ஹாரி அவனோட கையெடுத்து தலையில் வச்சான். என்னாச்சு அப்படின்னு பெர்சி கேட்பான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஹாரிக்கு அந்த பெயின் வந்து டக்குன்னு போயிடும். ஆனாலும் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அந்த டீச்சரை பார்க்கும்போது. என்னென்னா ஒரு மாதிரி பிடிக்காத ஃபீலிங் மாதிரி அவனுக்கு இருக்கும். ப்ரொஃபஸர் குரில் கிட்ட பேசிகிட்டு இருக்கார்ல அந்த டீச்சர், அவங்க யார் அப்படின்னு ஹாரி வந்து பெர்சி கிட்ட கேட்பான். ஓ, உனக்கு அதுக்குள்ளே ப்ரொஃபஸர் குரில் பற்றி தெரியுமா ஹாரி? அவர் அங்கே அப்படி நர்வஸாக இருக்கிறதுல தப்பே இல்லை. பக்கத்துலேயே ப்ரொஃபஸர் ஸ்னேப் உட்காந்துருக்காரு. அவர் போர்ஷன்ஸ் கிளாஸ் நடத்துகிறாரு ஹாரி. ஆனால் அவருக்கு அந்த ஜாப் சுத்தமாக பிடிக்கல. அவருக்கு ப்ரொஃபஸர் குரிலோட சப்ஜெக்ட் மேலே தான் கண்ணு. ப்ரொஃபஸர் ஸ்னேப்புக்கு டார்க் ஆர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் ஹாரி அப்படின்னு பெர்சி சொல்லுவான். ஹாரி ரொம்ப நேரமாக ப்ரொஃபஸர் ஸ்னேப்பை பார்த்துட்டே இருப்பான். ஆனால் ப்ரொஃபஸர் ஸ்னேப் இவனை பார்க்கவே மாட்டார். கடைசியாக எல்லோரும் சாப்பிட்டக்கப்புறம் அந்த பிளேட்டில் இருந்த புட்டிங்ஸ், அந்த டெசர்ட்ஸ் எல்லாமே மாயமாக மறைஞ்சிரும். ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் எந்திரிச்சு திரும்பவும் நிற்பார். அந்த ஹாலே வந்து சைலண்ட்டாக ஆயிரும். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சனால இப்போ நல்லா பேசலான்னு நினைக்கிறேன். டேர்ம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தெல்லாம் நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக கேட்டுக்கோங்க. கிரவுண்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு யாருமே போகக்கூடாது. அங்கே போகிறதுக்கு நாங்கள் தடை போட்டிருக்கோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர் வீஸ்லி ட்வின்ஸை குறுகுறுன்னு பார்ப்பாரு. அப்புறம் மிஸ்டர் ஃபில்ச், நம்ம ஹாக்வர்ட்ஸோட கேர்டேக்கர், உங்களுக்கு இந்த விஷயத்தை திரும்பவும் ரிமைண்ட் பண்ண சொன்னார். கிளாஸ் இல்லாத நேரத்தில் காரிடாரில் வச்சு யாரும் மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாது. க்யூடிச் ட்ரையல்ஸ் டேர்மோட 2nd வீக்கில் நடத்துவாங்க. யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா மேடம் ஹூச்சை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி இந்த வருஷம் வலது பக்கம் இருக்கிற 3வது ஃப்ளோர் காரிடாருக்கு யாருமே போகக்கூடாது. ரொம்ப துயரமான சாவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அங்கே போய்க்கோங்க அப்படின்னு சொல்லுவார். ஹாரி சிரிப்பான். யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ஹாரி கத்தி சிரிச்சிருவான். அவர் சீரியஸாவா சொல்கிறாரு அப்படின்னு ஹாரி அமைதியாக பெர்சிக்கிட்ட கேட்பான். மஸ்பி அப்படின்னு பெர்சி சொல்லுவான். ஒரு மாதிரி சொல்லுவான். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்பயுமே எங்ககிட்ட ரீசன் சொல்லுவார். இப்போது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஏன் அனுமதிக்க மாட்டாங்கன்னா, ஏன்னா அங்கே ரொம்ப டேஞ்சரஸான உயிரினங்கள்லாம் வாழுது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் அலோட் கிடையாது. அட்லீஸ்ட் எங்களை மாதிரி ப்ரீஃபெக்ட்ஸ் கிட்டையாவது அவர் ரீசனை சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான்.
அண்ட் நவ் இப்போ நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்க எல்லாரும் ஸ்கூல் சாங்கை பாடலாம் அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர் கத்துவார். ஹாரி ஒன்று நோட்டீஸ் பண்ணுவான். அங்கே இருந்த டீச்சர்ஸ் எல்லாமே இப்போ எந்திரிச்சு நின்று அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நின்றுட்டுருப்பாங்க. டம்பிள்டோர் அவரோட மந்திரக்கோலை எடுத்து லைட்டாக அசைப்பார். அவரோட மந்திரக்கோல் எண்டுலேருந்து ஒரு கோல்டன் கலரில் ஒரு ரிப்பன் பறந்து அந்த டேபிள்ஸ்க்கு மேலே பறந்து போய் ஸ்னேக் மாதிரி எழுத்து வந்து அப்பியர் ஆகும் ட்விஸ்ட் ஆகி. எல்லாரும் உங்களோட ஃபேவரட்டான டியூனை பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர் கத்தி வாங்க எல்லாரும் பாடலாம் அப்படின்னு கத்துவார். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்தி கத்தி பாடிட்டுருப்பாங்க. முடிக்கும் போது எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைமில் முடிப்பாங்க. அதாவது ஒருத்தவங்க சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்கவுங்க டியூன்ஸை சூஸ் பண்ணியிருப்பாங்களே, அதனால ஒருத்தவங்க சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க, ஒருத்தவங்க லேட்டாக முடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி எல்லோரும் மாற்றி மாற்றி பாடிட்டுருப்பாங்க, பாடி முடிப்பாங்க. கடைசியாக வீஸ்லி ட்வின்ஸ் மட்டும்தான் இன்னும் பாடிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஃபியூனரல் மார்ச் இருக்கு இல்லையா, லைக் இறுதி ஊர்வலம் டியூன் எடுத்து பாடிட்டுருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக அவங்க பாடிட்டுருப்பாங்க. டம்பிள்டோர் மட்டும்தான் கடைசி அவரோட வேண்ட் எடுத்து இப்படி ஆட்டுவார். இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஆட்டுவாங்களா, அந்த மாதிரி அவங்க பாட அந்த டியூனுக்கு ஏற்ற ஆட்டிகிட்ருப்பார். கடைசியாக அவங்க முடித்த உடனே அவர் மட்டும்தான் சத்தமாக கிளாப் பண்ணுவார். மியூசிக் அந்த மாதிரி சொல்லி அவர் கண்ணை தொடச்சிப்பார். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற மேஜிக்கை விட மியூசிக் தான் ரொம்ப ரொம்ப பெருசானது அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஓகே, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு, எல்லோரும் பெட்டுக்கு போங்க அப்படின்னு கத்துவார். ஃபர்ஸ்ட் இயர் கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கஜன்னு பேசிட்டு பெர்சியை ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாங்க. பெர்சி தான் அவங்க எல்லாத்தையுமே வந்து கிரிஃபண்டோர் ஹவுஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். டிஃப்ரெண்ட் பாத்தில் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். ஒரு இதெல்லாம் ஹைடாக இருக்கும், அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவான். ஹாரி வந்து ரொம்ப டயர்டாக இருப்பான். என்ன தான் அவன் வேகமாக நடந்தாலும் அவன் வந்து சரியாக டயர்டாக இருப்பான். ரொம்ப அவனுக்கு தூக்கம் வரும். அதனால் வந்து சுற்றி வாலில் இருக்க போர்ட்ரைட்ஸ்லாம், அதாவது பெயிண்டிங்ஸ்லாம் பேசிகிட்ருக்கும், நடந்துகிட்ருக்கும். அதெல்லாம் அவன் நோட்டே பண்ண மாட்டான். அந்தளவுக்கு அவன் தூக்க கலக்கத்தில் இருப்பான். கடைசியாக ஒரு படிக்கட்டில் ஏறி போயிட்டுருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டயர்டாக கொட்டாய் விட்டுட்டே அந்த படிக்கட்டை ஏறிட்டு இருப்பாங்க. ஹாரி இன்னும் எவ்வளோ தூரண்டா போகணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ போகும்போது எல்லாருமே ஒரு செகண்ட் வந்து அங்கே ஸ்டாப் ஆயிடுவாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க தலைக்கு மேலே இந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்குல்ல, அது வந்து எக்கச்சக்கமாக அவங்க தலைக்கு மேலே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். பெர்சி ஒரு அடி எடுத்து முன்னாடி வைப்பான். அந்த வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் டொப்புன்னு தூக்கி எறிகிற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து விழுகும். பீவ்ஸ் அப்படின்னு அமைதியாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பெர்சி சொல்லுவான். அவனும் ஒரு பேய் தான், ரொம்ப சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு, பீவ்ஸ் ஒழுங்காக வந்து உன் மூஞ்சியை காமி அப்படின்னு பெர்சி கத்துவான். அப்போது சத்தமாக ஒரு மாதிரி ரூடாக ஒரு சத்தம் கேட்கும். பலூன்லேருந்து ஏர் வெளியில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்கும். இப்போ நான் பிளடி பேரனை போய் கூப்பிட்டு வரவா அப்படின்னு பெர்சி கத்துவான். அப்போது டொப்புன்னு அந்த பலூன் வெடிக்கிற சத்தம் கேட்கும். ஒரு யங் மேன் வந்து அப்பியர் ஆவான். அவன் கண்ணு முழுக்க அப்படியே டார்க்காக இருக்கும், கருப்பு கலரில். அவனோட வாய் வந்து நல்லா பெருசாக இருக்கும். காற்றுல நல்லா கால் மேலே காலை தூக்கி போட்டுட்டு கையில் வாக்கிங் ஸ்டிக்காக வச்சுருப்பான். அதை வச்சுட்டு ஃப்ளோட் ஆகிட்டுருப்பான். அப்படின்னு ஒரு மாதிரி ஈவலாக சிரிப்பான். சிரிச்சுட்டு, சின்ன பசங்க ஃபர்ஸ்ட் இயர், ஸோ உங்களை வம்பிழுக்கிறதுல எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்புறம் சடனாக அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்லலாம் போயிட்டு வருவான். போய் தொலை பீவ்ஸ், இல்லாட்டி நான் பேரன்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு பெர்சி பயங்கரமாக கத்துவான். பீவ்ஸ் நாக்கை வெளியில் தள்ளி அந்த பசங்களை வம்பிழுத்துட்டு அந்த வாக்கிங் ஸ்டிக்கை அப்படியே போட்டுட்டு அண்டை மேலே போட்டுட்டு போயிடுவான். அதில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் வந்து நெவிலோட தலையிலே வந்துட்டு ஒப்புன்னு விழுகும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒன்று கேட்கும். என்னென்னா, அவன் போகிற வழியில் அங்கே வந்து சோல்ஜர்ஸ் மாதிரி நிறையா சிலை இருக்கும், ஆர்மர் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த கவசம் மாதிரி. அதெல்லாம் வந்து அவன் தட்டிகிட்டே போகிற மாதிரி அந்த சத்தம் கேட்கும். பீவ்ஸ் கிட்ட நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு பெர்சி சொல்லி இந்த பசங்களை கூட்டிகிட்டு போவான். பிளடி பேரனுக்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான். எங்களை மாதிரி ப்ரீஃபெக்ட்ஸ்க்கு கூட அவன் பயப்படவே மாட்டான். ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவான். அந்த காரிடாரோட எண்டில் ஒரு குண்டான பெண்மணியோட பெயிண்டிங் தொங்கிட்டுருக்கும். அந்த பெண்மணி வந்து பிங்க் கலர் சில்க் இருக்குல்ல, பட்டு, அதில் செஞ்ச ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்பாங்க. கேப்போட் ட்ரக்கோனஸ் அப்படின்னு பெர்சி சொல்லுவான். அந்த போர்ட்ரைட், அந்த பெயிண்டிங் வந்து ஓப்பன் ஆகி ஒரு ரவுண்டாக ஒரு ஹோல் மாதிரி அந்த வாலில் அப்பியர் ஆகும். நெவலுக்கு மட்டும் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால காலை பிடிச்சி ஏற்றி விடுவாங்க. பார்த்தா அவங்க கிரிஃபண்டோர் காமன் ரூமில் வந்து நிற்பாங்க. அந்த ரூமே பார்க்கவே அவ்வளோ காஸியாக இருக்கும். நல்லா ரவுண்டாக இருக்கும். அந்த ரூம் ஃபுல்லாக வந்து ஸ்குவாஷியான ஆம்சேர்ஸ் இருக்கும். ஸ்குவாஷியான ஆம்சேர்ஸ்னால் சிங்கிள் சோஃபா இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் பெருசாக குண்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி சோஃபாஸ் அங்கே இருக்கும். பெர்சி வந்து பொண்ணுங்களோட டார்மெட்ரிக்கு வழி காமிச்சுட்டு அவங்கள அனுப்பிச்சி வைப்பான். அதுக்கப்புறம் வந்து பசங்களையும் அவங்க டார்மெட்ரிக்கு அனுப்பிச்சி வைப்பான்.
ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் அதாவது சுற்றி சுற்றி போகும்ல படிக்கட்டு, அதை ஏறி அவங்க மேலே அவங்க ரூமுக்கு போவாங்க. பார்த்தா ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஒன் ஆஃப் த டவரில் தான் அவங்க ரூம் இருக்கும். அப்பா கடைசியாக அவங்களோட பெட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அங்கே வந்து ஆல்ரெடி அவங்களோட ட்ரங்க் பெட்டிலாம் அங்கே இருக்கும். அங்கே இருக்க பெட்டு வந்து எப்படி இருக்குன்னா 4 போஸ்டர்ஸ் பெட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா 4 பக்கம் கம்பி மாதிரி இருக்கும், சுற்றி வந்து கர்டைன்ஸ் தொங்க விட்ருப்பாங்க. அந்த மாதிரி பெட் தான் எல்லாத்துக்குமே அங்கே இருக்கும். அந்த கர்டைன்ஸ் வந்து டீப் ரெட் கலரில் வந்து வெல்வெட் கர்டைன் மாதிரி இருந்தது. பசங்க எல்லாரும் பேசுகிறதுக்கு கூட அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க. அதனால வேக வேகமாக அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி பைஜாமாஸை எடுத்து போட்டுட்டு பெட்டில் போய் படுத்துருவாங்க. ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சுல அப்படின்னு ரான் படுத்துகிட்டே அமைதியாக கேட்பான் ஹாரியை பார்த்து. அந்த பக்கம் போய் தொலை ஸ்கேபர்ஸ், என்னோடய பெட்ஷீட்டை போட்டு கடிச்சிட்ருக்கு அப்படின்னு கத்துவான். ஹாரி ரான்கிட்ட வாயை திறந்து ட்ரிக்கிள் டாட் மிச்சம் இருக்கான்னு கேட்கலான்னு போவான். ஆனால் அதுக்குள்ளே டக்குன்னு அப்படியே தூங்கிடுவான். அவன் வந்து நிறையா சாப்பிட்டனாலையா என்னன்னு தெரியல, அவனுக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக ஸ்ட்ரேஞ்சாக ஒரு கனவு வரும். என்னன்னா அவன் ப்ரொஃபஸர் குரிலோட டர்பனை தலையில் மாட்டியிருப்பான். அது அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கும். என்ன சொல்லணும்னா, நீ இப்போவே ஸ்லிதரின் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகு, ஏன்னா அதுதான் உன்னோட டெஸ்டினி, அப்படி இப்படின்னு அது பேசிகிட்ருக்கும். ஹாரி வந்து அந்த டர்பன்கிட்ட இல்லை, நான் ஸ்லிதரின் ஹவுஸ்க்கெலாம் நான் போக மாட்டேன் அந்த மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால அவன் அதை பிடிச்சி இழுத்து ரிமூவ் பண்ண பார்ப்பான். ஆனால் அவன் இழுக்க அந்த டர்பன் வந்து டைட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைட் ஆக அவனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தா ஆப்போசிட்டில் மேல்ஃபாய் நின்று ஹாரியை பார்த்து நல்லா சிரிச்சிட்ருப்பான். அவன் பெயினில் சஃபர் ஆகிறத பார்த்து இன்னும் ரொம்ப நல்லா பார்த்து சிரிச்சிட்ருப்பான். பார்த்தா திடீர்னு மேல்ஃபாய் வந்து ப்ரொஃபஸர் ஸ்னேப்பா மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த சிரிப்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக, ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்கும். அப்புறம் டக்குன்னு க்ரீன் கலரில் லைட் வந்து பர்ஸ்ட் ஆகும். ஹாரி பயந்து எந்திரிப்பான். ரொம்ப ஒரு மாதிரி நடுங்கிட்டே எந்திரிப்பான். மேலே ஃபுல்லாக வேர்த்திருக்கும். அப்புறம் திரும்ப வந்து பெட்டில் புரண்டு படுத்து நல்லா பொத்திட்டு நல்லா படுத்து தூங்கிடுவான். அடுத்த நாள் எந்திரிக்கும் போது அவனுக்கு இந்த கனவு சுத்தமாகவே ஞாபகம் இருக்காது. இதோட சாப்டர் 7 த சார்ட்டிங் ஹேட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நம்மளோட வீடியோவை பார்க்குறவங்க ஃபஸ்ட்லேருந்து ஆர்டராக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நடுவுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் புரியவே புரியாது. ஏன்னா ஒவ்வொரு சாப்டர்லையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து மூவிஸில் காமிச்சிருக்க மாட்டாங்க. நீங்களே பார்ப்பீங்க, ஒவ்வொரு சாப்டரும் 30 மினிட்ஸ்க்கு மேலே போகுது. ஒரு சில சாப்டர்லாம் 55 மினிட்ஸ்க்கு மேலேயே போயிட்டுருக்கு. ஸோ நிறையா அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக அதில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு சில விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். அது வந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் லாஸ்ட் சாப்டர் கூட இல்லை, லாஸ்ட் புக்கு வரைக்கும் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வரிசையாக பார்த்துட்டு வாங்க. நான் வந்து நம்ம சேனலில் வந்து நான் ப்ளேலிஸ்ட் வேறு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோனுக்கு. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போய் வரிசையாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கும் வந்து போக போக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டிருந்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் வேறு போட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. லைக் எனக்கு இப்போ தான் நான் அதை ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். ஸோ கமெண்ட்ஸ்லாம் வந்து ரிசீவ் ஆகுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டரில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.